இந்த போஸ்டர பார்த்தோனே, உங்க எல்லாருக்கும் என்ன ஒரு ஃபீலிங் வருது? எனக்கு ரொம்ப எமோஷ்னலா இருக்கு. இதுக்கப்புறம் நம்ம என்னைக்கு விஜய் சார் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் பார்க்க போறோம்? எப்ப ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ்ன்னு ஒவ்வொரு ப்ரொடியூசரா போய் எப்ப அப்டேட் எப்ப அப்படின்னு கேட்க போறோம்? அப்படின்ற மாரி ஒன் லாஸ்ட் டைம் தலைவன ஸ்க்ரீன்ல பார்க்க போறோம். அவரோட லாஸ்ட் படம். இன்னைக்கும் அவரு நமக்கு வாய்ப்பு குடுக்க மாட்டாரான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ப்ரொடியூசர்ஸ் பார்த்தீங்கன்னா காத்துக்கிட்டு இருக்காங்க. அவர் படம் ரிலீஸ் ஆனா ஃபேமிலியா போய் பார்க்குறதுக்கு நம்ம தமிழ்நாட்ல அவ்வளோ ஜனங்கள் பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஸோ இன்னைக்கு ஜனநாயகன் படத்தோட அந்த ரிலீஸ் டேட் வந்து அஃபிஷியல் போஸ்டர் வந்து விட்டுருந்தாங்க. விஜய் சார் அவரோட அக்கவுண்ட்ல போட்டிருந்தாங்க. அத பார்க்கும்போது எல்லாருமே கமெண்ட் செக்ஷன்லயே ஆகட்டும், ட்விட்டர்லயே ஆகட்டும், ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபீலிங்ஸ தான் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஜனவரி இப்போ அதாவது 2026 2026ன்றது விஜய் சார் தான். அது அரசியலும் சரி, சினிமாலயும் சரி. பட் ஒரு நம்மள இத்தனை வருஷமா பயங்கரமா குடும்பத்தில இருக்க எல்லாரையும் சந்தோஷப்படுத்தி என்டர்டெயின்மென்ட் படுத்தின ஒரு ஆளு, இன்னைக்கு அவரோட தொழில குயிட் பண்ணிட்டு மக்களுக்காக ஒரு அரசியல தொடங்கி, அதில ஃபுல் கான்சன்ட்ரேஷன் பண்ணணுன்றக்காண்டி சினிமாவ குயிட் பண்ணிட்டு போறாரு. ஸோ அவர் சினிமா கேரியர்ல லாஸ்ட் படம் இந்த ஜனநாயகன். ஸோ கண்டிப்பா இந்த வட்டம் பொங்கல், அதாவது 2026 பொங்கலா இருக்கட்டும், 2026லேருந்து நம்ம தமிழக மக்களுக்கு நல்ல ஒரு ஆட்சி கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.